புதுமைப்பித்தனுடைய கதை. கணவன் மனைவி ரெண்டு பேரும், அவனுக்கு சரியா வேலை இல்லை, அதனால வீட்டில் காசு இல்லை. எவ்வளவு காசு இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் சமையலே செய்ய முடியல. வீட்டில் ரெண்டு பேருக்கும் பசி, என்ன செய்வது? ஆனா வறுமை இருக்கிற குடும்பங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வறுமை வெளியில தெரியாதபடியே பெருமைக்கு எருமை மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த பொண்ணு சொல்றா, இப்ப நவராத்திரி நடந்துட்டு இருக்கு, கொலு வச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டில், கொலு பார்க்க போனாக்க அப்ப சாப்பாடு போடுவாங்க, நம்ம கொலு பார்க்க போற மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லி மனைவி சொல்றான். கணவன் சொல்றான், நல்ல யோசனை. ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அவனை விட அவளுக்கு பசி அதிகம், அவளுக்கு ரொம்ப பசிக்குது. போன உடனே சாப்பிட மாட்டோமான்னு தேடிட்டு போறாங்க. ஆனா அங்க இந்த கொலுவுக்கு பாட சொல்லுவாங்க. நீ ஒரு பாட்டு பாடுற நிலைமையில இருக்கா இவ? சரின்னு ஒரு பாட்டு பாடுறா. ரொம்ப நல்லா பாடுறிய, இன்னொரு பாட்டு பாடு. இவ பசியில செத்துட்டு இருக்கா இவ, இன்னொரு பாட்டையும் பாடுறா. சரி சாப்பிட போலான்னு அந்த வீட்டு அம்மா சொல்லுது. அப்பா கூப்பிட்டாங்கடா சாப்பிட. அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது பசியில. சாப்பிடலான்னு போறா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஆண்கள் எல்லாம் முதல்ல சாப்பிட்டோம், நானும் நீயும் பரிமாறிட்டு பிறகு சாப்பிடலான்னு சொல்றோம். இந்த வழக்கை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த பெண்ணு தான் சமைக்குது, அதுதான் சுத்தம் பண்ணுது, அதுதான் எல்லா வேலையும் முடிக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அதை வச்சு சாப்பிட வச்சுட்டு மற்றவங்களும் அதுக்கு பிறகு சாப்பிடணும். ஆனால் அப்படி ஒரு வழக்கம் நம்மில் இல்லை. இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவ எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் அவ சாப்பிடணும். இந்த பெண்ணு வேற வழி இல்லை, சரிங்க பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிட்றேன். அந்த வீட்டுக்கார அம்மா முதல்ல எல்லார் இலையிலையும் பாயசத்தை வச்சுது. இவ கணவனு சாப்பிட உட்காந்துருக்கேன். இவ கணவனுக்கு சாப்பிட மனசு இல்லை. அவனுக்கு தெரியும் அவன் மனைவிக்கு எவ்வளோ பசி இருக்குன்னு தெரியும். அவளை விட்டு சாப்பிட அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் வேற வழி இல்லை. எல்லாருக்கும் பாயசத்தை வைக்குது, சோத்தை வைக்குது, நெய் ஒரு கப்பில் வச்சு இந்த பெண்ணிட்ட கொடுத்து நீ எல்லாருக்கும் நெய் போடுமான்னு சொல்லுது. இவன் ஒவ்வொரு இலைக்குமா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டே வர. அவள் வீட்டுக்காரனுடைய இலையில நெய்யை எடுக்க போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இதுக்கு தான் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குன்னா, ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டியோட கையே. அதாவது அந்த பழமொழி என்னன்னா, மற்றவங்க வீட்டு நெய் இந்த அம்மா எடுத்து தாராளமாக கணவனுக்கு போட போற போது அந்த பழமொழியை சொல்லலாமா? சில பேருக்கு எந்த நேரத்தில் எதை சொல்றதுன்னு தெரியாது. அதை எடுத்து போட அப்படியே நிறுத்திக்கிட்டா. ஒரு ஸ்பூன் நெய் போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சொட்டு நெய்யை எடுத்து தன்னுடைய கணவனுடைய இலையில போட்டா. புதுமைப்பித்தன் கதை இப்படி முடிச்சாரு. ஒரு சொட்டு நெய்யை ஊற்றினாள், அவனுடைய இலையில் 2 சொட்டு நீர் விழுந்ததுன்னு எழுதுங்க. இந்த 2வது சொட்டு எங்கிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியும் தானே? அவள் கண்ணிலிருந்து வந்த சொட்டு, பசித்த வயிறினுடைய சொட்டு. இந்த கதையை புதுமைப்பித்தன் எழுதினதான் எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையே இப்படி இருந்த வாழ்க்கை.